வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு டிபேட் ஒன்று நடந்துச்சு பாரிஸ் ஆலனுக்கும் அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட்டுக்கும். அந்த டிபேட் ஏற்கனவே சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காமலும் இருக்கலாம். பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த டிபேட் வீடியோ வந்து பாரிஸ் ஆலனுடைய வள்ளல் மீடியா சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அவருடைய சேனலில் ஒரே வீடியோவாக அவர் போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது எதை பற்றின ஒரு டிபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீகனிசம். அரவிந்த் வந்து ஒரு வீகனிசத்தை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றாரு. வீகனிசம் தான் சரி, எல்லாருமே வீகனா மாறணும் அப்படின்னு சொல்லி வீகனிசத்தை ப்ரொமோட்டும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் மாறணும், வீகனிசம் ஏன் சரி அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸை அவர் எடுத்து வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாரிஸ் ஆலன் வந்து பாத்தீங்கன்னா, வீகனிசம் வந்து சரி கிடையாது, வீகனிசம் வந்து மனித இனத்தையே ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு தான் வந்து பாரிஸ் ஆலன் சொல்றாரு. அவருடைய ஸ்டாண்டா இருக்கு, அதுக்கான பாயிண்ட்ஸுமே அவர் எடுத்து வைக்கிறாரு. ஸோ இந்த டிபேட் பத்தின நம்மளுடைய ஒரு ஒப்பீனியன், நம்மளுடைய ஒரு ரிவ்யூவை தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிபேட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ஒரு டிபேட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்குள்ள நிறைய ஹெல்த்தியான டிபேட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை பார்க்குற மக்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுமே போய் சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் வீகன்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளா வந்து பார்த்துடலாம். வெஜிடேரியனுக்கும் வீகனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் பீப்புள் வந்து நான்வெஜ் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் மற்றபடி பால், தயிர், நெய் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. வெஜிடேரியனில் ஒரு சில பேர் முட்டை மட்டுமே எடுத்துக்கிறவங்களும் வந்து இருக்காங்க. இதே வீகன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டாங்க, பால், தயிர், நெய்ன்னு சொல்லி அனிமல் மூலிமா எந்த சோர்ஸில் ஃபுட்டு வந்தாலுமே அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் வந்து வீகனிசம். இவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி யாருமே வந்து எடுத்துக்க கூடாது, யாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, யாருமே அனிமல் மூலிமா வர எந்த ஒரு ஃபுட்டையும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு இவங்க ப்ரொமோட் பண்ணுறது தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுது. ஒரு கான்செப்டோ ஒரு ஐடியாலஜியோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதை ப்ரொமோட் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அது வந்து நமக்கு தேவையா தேவையில்லையா, சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த கான்செப்ட், அந்த ஐடியாலஜி எப்படி மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வீகனிசம் எந்த வகையில் ப்ரொமோட் செய்யப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து பாவிங்க, எல்லாருமே வந்து கொலகாரங்க, நீங்கள் வந்து இத்தனை அப்பாவி உயிர்களை கொன்று அதை சாப்பிட்டு தான் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தான் நீங்கள் சாப்பிடணுமா, இப்படி தான் இந்த வாழ்க்கையை வாழணுமா அப்படின்னு சொல்லி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய பண்ணையில் கோழியையோ ஆட்டையோ மாட்டையோ பயங்கரமாக கொடூரமாக சாவடிக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து உங்கள் கண்ணில் வந்து பட்டிருக்கோம். இந்த மாதிரியான வீடியோஸை எடுத்து சர்க்குலேட் பண்ணி, பார்த்தீங்களா அப்பாவி உயிரை வந்து இப்படி கொடுமைப்படுத்தி கொள்றாங்க, இந்த மாமிசத்தை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நான் வெஜிடேரியன்ஸ் கிட்ட ஒரு கில்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணுறது எல்லா இடத்துலையுமே நடக்குதானா? நடக்காது. ஒரு சில இடங்களில் வந்து நடந்திருக்கலாம், அதை வந்து நம்ம ஆதரிக்கல, அது தப்பு தான். அப்படி பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்தாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் நடந்ததை எடுத்துட்டு வந்து மொத்தமாகவே இப்படி தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு கில்ட்டையும் உருவாக்குவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் ஏதாவது ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கு வெளியில் நின்று போராட்டம் பண்ணுறது, நான்வெஜ் சாப்பிட்டு வரவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கறது, அவங்கள பார்த்து ஏதாவது சொல்கிறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமாகவும் நடந்துக்கிறாங்க. எல்லா வீகன்ஸும் இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல வரல. இப்போ அரவிந்தே பார்த்தீங்கன்னா, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் வீகனிசமுடைய ப்ரொமோஷன்ஸில் இது எல்லாமே நடக்குது. அடுத்து இப்போ அனிமல் பேஸ்ட் ஃபுட்ஸ் எதையுமே வந்து எடுத்துக்க கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை எடுத்துக்கிறது மூலிமா நம்ம உடம்புக்கு தேவையான சில சத்து நம்மளை வந்து சேருது. இப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த சத்துக்கு நான் எங்கே போவேன், அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்கும்போது வீகன்ஸ் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உணவே மருந்துங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பட் இவங்க சொல்கிறத கேட்டோம் அப்படின்னா, மருந்தே உணவு அப்படிங்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு மாத்திரைகளை வந்து நம்ம மெடிசனாக தான் பார்க்குறோம். ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம மாத்திரை எடுத்துக்கிறோம். பட் இவங்க சொல்கிறத கேட்டால் மாத்திரையை சாப்பாடாக எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஏன் மாத்திரை சாப்பிட்ணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த டிபேட்டில் அரவிந்த் வந்து ஒரு வீகனாக நீங்கள் இருக்கணும்னா எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறதுமே அவர் சொல்லியிருப்பார். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 120 ரூபா செலவாகும். அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு, ஒரு வீகனுக்கு 3600 ருபீஸ் இப்போ செலவாகுது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். இந்த ரேட்டு பார்க்கும்போது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் இதை வெறும் நம்பர்ஸாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். இதே டிபேட்டில் அரவிந்த் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போதைக்கு நாங்கள் வீகன்ஸ் வந்து ஒரு சின்ன கூட்டமாக தான் இருக்கோம் அப்படின்னு. சின்ன கூட்டமாகவே இருங்க, அதான் ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், வீகன்ஸ் வந்து ரொம்ப சின்ன கூட்டமாக இருக்கும்போதே ஒரு வீகனுக்கு ஒரு நாளைக்கு 120 ரூபா செலவாகுது அப்படின்னா, நாளைக்கு இப்போ நிறைய பேர் வீகனிசம் பிடிச்சி வீகனாக மாறுறாங்க அப்படின்னே நம்ம எடுத்துப்போம். அப்படி மாறும்போது வீகனுடைய கூட்டம் பெருசாக பெருசாக டிமாண்ட் அதிகமாகும், மாத்திரைகளுடைய விலைகள் எல்லாமே வந்து ஏறும்.
இன்னைக்கு ஒரு வீகனுக்கு ஒரு நாளைக்கு 120 ரூபான்னு இருக்கிறது, நாளைக்கு இந்த கூட்டம் பெருசாச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீகனுக்கு 1200 ரூபாவை கூட மாறலாம், நமக்கு தெரியாது. ஸோ பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே வீகனிசத்தை ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்து இப்போ இந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. நீங்கள் வந்து கோழியை வெட்டி கொள்றீங்களே, கோழியை வெட்டுறதுக்கு முன்னாடி கோழிக்கிட்ட கன்சர்ன் கேட்குறீங்களா? ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் வெட்டுறீங்களா? நீங்கள் பாட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. உங்களை கொன்னா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் கோழியை கொல்லும் போதும் அதுக்கு வலிக்கும், பெயின் ஒன்று தான், அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே. அதே டிபேட்டில் பாரி வந்து அரவிந்த் கிட்ட கேட்பார், நீங்கள் வந்து மாம்பழம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் மாம்பழம் சாப்பிட்றீங்க, மாம்பழம் எங்கேருந்து கிடைக்குது? மாமரத்துலேருந்து. அப்போ மாமரத்துக்கிட்ட போயிட்டு மாமரமே மாமரமே உன் மரத்தில் இருக்கக்கூடிய மாம்பழங்கள்லாம் எனக்கு தேவை, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்டுட்டு அது பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எடுப்பீங்களா? கிடையாது. நீங்கள் பாட்டு பறிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. மரத்துக்கிட்ட எப்படி ப்ரோ கன்சர்ன் கேட்க முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. அதே தான் இப்போ நானும் கேட்குறேன். எப்படி மரத்துக்கிட்ட கேட்க முடியாதோ அதே மாதிரி ஒரு மீன் கிட்ட கேட்க முடியாது, ஆடு கோழி மாடுன்னு எதுக்கிட்டையுமே கேட்க முடியாது. உங்களை வெட்டினா எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தான் கோழிக்கும் வலிக்கும்னு சொல்கிறார்ல, அதே மாதிரி மரத்தை வெட்டினா மரத்துக்கும் வலிக்கும், பிளான்ஸை வெட்டினா பிளான்ஸுக்கும் வலிக்கும். எல்லாமே உயிர் தான். Plants is also a living being, if I'm not wrong, scientifically. என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழியை வெட்டி கொல்லும்போது அதுக்கு வலிக்குதுங்கிறத நம்மளால் உணர முடியுது. ஆனால் செடிகளை மரங்களை வெட்டும்போது அதோடைய வலியை நம்மளால் உணர முடியல. நம்மளால் உணர முடியலங்கிறதுனால அதுக்கு வலிக்கலைங்கிறது அர்த்தம் கிடையாது. அதுக்கும் வலிக்குது, அதுவும் கத்துது, நமக்கு கேட்கல. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபேட்டில் அரவிந்த் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆகட்டும், எதுவுமே நமக்கு தேவையில்லை, எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் கொலை பண்ணாதீங்க, நீங்கள் கொலை பண்ணி சாப்பிடாதீங்க, நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ எல்லாருமே வந்து வீகன்ஸாக மாறிட்டோம் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் மொத்தமாகவே அழிஞ்சு போயிடும். அது அழிய ஆரம்பிச்சதுன்னா அது மனித இனத்திற்கு தான் ஆபத்து. நம்மளுமே அழிவை நோக்கி தான் போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிப்போம். அதுக்குன்னு எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல. சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருக்கிறவங்க ஓகே சாப்பிடாதீங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீகனிசம் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நீங்கள் ஏற்கிறீங்களா இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி பாரி வர்சஸ் அரவிந்த் அந்த டிபேட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த டிபேட் பற்றின உங்களுடைய கருத்துக்கள், யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுமே இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் அந்த டிபேட் வீடியோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.